நம்மளோட பொடியை 1 மணி நேரம் இல்லை 2 மணி நேரம் 2 ஹவர்ஸ் கிட்ட நம்ம வந்து நல்லா அதை வந்து காய வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், அந்த பொடி நல்லா காஞ்சதும் உங்கள் கார்டன்லேருந்து கொஞ்சம் மண் எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. உங்கள் கார்டன் மண்ணை நல்லா எடுத்துகிட்டு நல்லா அப்படியே கிளறி இந்தமாதிரி சாஃப்டாக இருக்கணும். அவங்க எடுத்து போட்டு அப்படியே சாஃப்டாக பார்த்தா அந்த மாதிரி இருக்கிறதுல நம்ம அரைச்சி வச்ச அந்த உர பவுடரை அப்படியே மேலாப்பில் அப்படியே தூவிக்கலாம். தூவிட்டு இனிமேல் அதை ஃபுல்லாக நல்லா கலந்து விடணும். இப்போ இந்த அளவு நல்லா எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம எல்லா செடிக்கும் பிறந்தக்கூடிய உரமண் ரெடி ஆகிட்டு பாருங்கள். எந்த அளவு அப்படியே கையில் பிடிச்சோம்னா அப்படியே இந்த கொழுக்கட்டை கணக்கு வரணும். இந்த அளவு இருந்ததுன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். அப்படியே அமுக்கணுன்னே உடையணும். அதாவது இந்த மாதிரி பிடிச்சிங்கன்னா இந்த அளவு வரணும். அப்படியே இப்படி அமுக்கணுன்னா இப்படி உடஞ்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல உரமண் ரெடி ஆயிரும். இந்த உரத்தை நீங்கள் செடிகளுக்கு அடியில் அந்த வேர் பகுதியில் இதையும் கொடுக்கலாம். இல்லை இந்த மண்ணிலே நீங்கள் வந்து வளர வைக்கலாம். இந்த மண்ணில் வளர வைக்கும்போது நல்லா ஹெல்த்தியாக வளரும். காயும் நல்லா பெருசாக பிடிக்கும். நம்மக்கிட்ட இருக்க எல்லா செடியிலுமே இந்த உரம் தான் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், நல்லா உடஞ்சி இந்த மாதிரி தூளாகவே இருக்கணும். அமுக்குனா இந்த மாதிரி நல்லா கட்டியாக வந்து அதை அப்படி லேசாக அப்படி ஆகும்போது அப்படியே உதிரியாக இருக்கணும். இந்தமாதிரி வந்துட்டுனா உங்களுக்குள்ள மண் வந்து ரெடி ஆயிரும். நல்லா பெரிய பெரிய கல் இல்லாமல் சின்ன சின்ன கல் மட்டும் இருக்கமே பார்த்துக்கோங்க. இது நல்லா பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எதுலனாலும் உங்கள் செடியை வளர வைக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.